இந்த ஏடிஹெச்டியில் வந்து என்ன மாதிரியான சிம்டம்ஸ் வந்து நம்ம குழந்தைங்க கிட்ட பார்க்கலாம் அப்படின்னா, அவங்க வந்து ஃபோக்கஸ்டாகவே இருக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி எப்பயுமே ஒரு படபடப்பாகவே இருப்பாங்க. நிறைய குழந்தைங்களோட மிங்கிள் ஆகி கேம் ஆகட்டும், பேசுகிறதாகட்டும், ஈஸியாக வந்து பேசாமல் கொஞ்சம் டிலைடாக வந்து பேசுவாங்க. அதே மாதிரி வந்து ரொம்ப துருதுருன்னு இருப்பாங்க, ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க இந்த சில்ட்ரன்ஸு. ஸோ நிறைய பேர் வந்து பேரண்ட்ஸ் வந்துட்டு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட பேரண்டிங்கில் வந்து ஏதாச்சும் தப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அந்த கில்ட் வந்து அவங்களுக்கு தேவையே கிடையாது. இது ஏன் அப்படின்னா, இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி வர்றதுக்கான ரீசன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஸ்ரீவர்மா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரேவதி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஹெச்டி டிஸார்டர், அதாவது அட்டென்ஷன் டெஃபிஷியன்ட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இது பெருவாரியாக வந்து இப்போதைக்கு குழந்தைகளுக்கு வந்து அதிகமாக வருது. நம்ம வந்து பார்க்குற கேசஸ்லேயும் வந்து பீடியாட்ரிக் கேஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய கேசஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து ஆட்டிசம் அண்டு ஏடிஹெச்டி டிஸார்டர் கேசஸ் தான் வந்து நமக்கு நிறையாவே வருது. இப்போ இதை ஏன் வந்துட்டு நான் இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, பெரும்பாலும் இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு வந்து நிறையாவே வந்துட்டு இந்த அட்டென்ஷன் டிஸார்டர் இருக்குது. அதே மாதிரி ஹைப்பர் ஆக்டிவிட்டி வந்து நிறையா இருக்குது. இது வந்துட்டு ஒரு நியூராலஜிக்கல் ப்ராப்ளம். இந்த ஏடிஹெச்டியில் வந்து என்ன மாதிரியான சிம்டம்ஸ் வந்து நம்ம குழந்தைங்க கிட்ட பார்க்கலாம் அப்படின்னா, அவங்க வந்து ஃபோக்கஸ்டாகவே இருக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக இருப்பாங்க. அதே மாதிரி எப்பயுமே ஒரு படபடப்பாகவே இருப்பாங்க. அண்ட் வந்துட்டு அவங்கள்ட்ட இம்பல்சிட்டிவிட்டி இருக்கும். என்ன அப்படின்னா, இம்பல்சிட்டிவிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, முடிவெடுக்கும் திறமை வந்துட்டு சட்டுன்னு முடிவெடுத்துருவாங்க. அதே மாதிரி வந்து டக்குன்னு கோபப்படுவாங்க. எதுக்குமே வந்துட்டு ஒரு கோஆப்ரேஷனே இருக்காது. ஸோ வந்து இந்த மாதிரி குழந்தைங்களை வந்துட்டு நம்ம வீட்லேயும் சரி, ஸ்கூல்லையும் சரி, கம்பைண்டாக வந்து கொண்டு போகிறது வந்து ரொம்பவே ஒரு சவாலான விஷயமாவே இருக்குது இப்போ இருக்க பேரண்ட்ஸ்க்கு. ஸோ நிறைய பேர் வந்து பேரண்ட்ஸ் வந்துட்டு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட பேரண்டிங்கில் வந்து ஏதாச்சும் தப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அந்த கில்ட் வந்து அவங்களுக்கு தேவையே கிடையாது. இது ஏன் அப்படின்னா, இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி வர்றதுக்கான ரீசன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிரெயினில் இருக்கக்கூடிய ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து லெவல் வந்து கம்மியாகிறதுனால வருது. இப்போ வந்து நம்மளோட பிரெயினில் இருக்க செல்ஸில் வந்துட்டு நிறைய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கும். அந்த பிரெயின்ஸ் தான், அந்த செல்ஸ் தான் வந்து நமக்கு வந்து ஒரு செயலை செய்யறதுக்கு வந்து ஆர்டர் கொடுக்கும். இப்போ வந்து கீழே வந்து சின்ன சின்ன டாய்ஸ் எல்லாம் சிதறி கிடக்கு அப்படின்னா, அது ஆர்கனைஸ்டாக வைக்கிறதுக்கு வந்துட்டு அந்த சிக்னல் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம பிரெயினில் வந்துட்டு டோபமைன் சுரப்பு வந்து கரெக்டாக இருக்கணும். அதில் ஏதாச்சும் மாறுபாடு இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்க வந்து இந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ வந்துட்டு பேரண்டிங்னால வந்து வர்றது வந்து விஷயம் வந்து இந்த ஏடிஹெச்டி வந்து கிடையாது. அதை வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். இந்த குழந்தைங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய குழந்தைங்களோட மிங்கிள் ஆகி கேம் ஆகட்டும், பேசுகிறதாகட்டும், ஈஸியாக வந்து பேசாமல் கொஞ்சம் டிலைடாக வந்து பேசுவாங்க. அதே மாதிரி வந்து ரொம்ப துருதுருன்னு இருப்பாங்க, ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க இந்த சில்ட்ரன்ஸு. ஸோ வந்துட்டு அவங்களுக்கு வந்து மன அமைதி அண்டு வந்துட்டு நல்ல யோகாசனம் ப்ளஸ் வந்துட்டு நல்ல கவுன்சிலிங் கொடுத்தோம் அப்படின்னா, அதே மாதிரி வந்து நம்ம கம்யூனிட்டி வந்து நம்ம நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து இந்த குழந்தைங்க வந்து நம்மளோட சமுதாயத்தில் வந்து வளர்ச்சி அடைவாங்க. இந்த குழந்தைங்க கிட்ட என்னென்ன கிளாசிக்கலான சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு கிளாஸில் வந்துட்டு மெயினாக வந்து டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, அட்டென்ஷனாக இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு கவன சிதறல் வந்து நிறையாவே இருக்கும். படிப்பில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. மேக்ஸிமம் வந்து இது எந்த ஏஜ்லேருந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 to 5 இயர்ஸ்லேருந்தே நம்ம வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த குழந்தை வந்து ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தை, இதுக்கு வந்து ஏடிஹெச்டி சிண்ட்ரோம் இருக்கா அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி கரெக்டாக வந்து நம்ம வந்து ஒரு மருத்துவரை அணுகி அந்த குழந்தைக்கு என்ன தேவை அப்படின்றத பார்த்து தெரப்பீஸ் ஆகட்டும், ஆக்குபேஷனல் தெரப்பீஸ் ஆகட்டும், பிஹேவியரல் தெரப்பி ஆகட்டும், ப்ளஸ் வந்துட்டு நம்ம இன்டர்னல் மெடிசன் ஆகட்டும் கரெக்டாக கொடுத்து கரெக்டாக பேரண்டிங் பண்ணோம் அப்படின்னாலேயும் இந்த குழந்தைங்க வந்து நல்லாவே ஷைன் ஆவாங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸ் வந்து ஏடிஹெச்டி இருக்குது அப்படின்னா வந்துட்டு நிறைய கூகுள் பண்ணி பேனிக் ஆகாமல், அவங்களுக்கு என்ன மாதிரியான இது மைண்ட்ஃபுல்னஸ் யோகா தேவையா, இல்லாட்டி போனால் அவங்களுக்கு ஏதாவது தெரப்பி தேவையா அப்படின்றத கரெக்டான டாக்டர் கிட்ட போய் நீங்கள் தெரிஞ்சுட்டு
அதுக்கு தகுந்த மெடிசின் கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே குறையும். அதே மாதிரி அவங்களோட கவன சிதறல் எல்லாமே குறையும். இந்த மாதிரி இருக்க குழந்தைங்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளடைவில் பெரியவங்களானாலும் கூட டெசிஷன் மேக்கிங்கில் வந்து கஷ்டப்படுறது, அதே மாதிரி வந்து அவங்க வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து முடிவெடுக்கிறதுக்கு கஷ்டப்படுறது, அடுத்து வந்துட்டு அவங்களுக்குமே வந்துட்டு கவன சிதறல், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சைல்டுஹுட்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையாவே இருக்குது. ஸோ எர்லி ஸ்டேஜ்லேயே வந்து இதை கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கு தகுந்த மெடிசின் எடுக்கும்போது கண்டிப்பாக குறையும். நம்மளுடைய மருத்துவத்தில் வந்துட்டு என்ன மாதிரியான மெடிசின் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மி போன்ற மருந்துகள் வந்து நிறையாவே கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி வந்து அவங்களோட ஆக்டிவிட்டியை வந்து கரெக்டாக வந்து ரெகுலரைஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு காலையில் எழுந்து பாத்ரூம் போகிறதுலேருந்து அதுக்கப்புறம் ஃபுட் ஹேபிட்ஸு, இதை எல்லாமே வந்து நம்ம மித்த சைல்டை விடவே இவங்களுக்கு கொஞ்சம் அட்டென்ஷன் ஜாஸ்தியாக கொடுத்து கரெக்டாக பண்ணோம் அப்படின்னாலே வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இந்த சிம்டம்ஸ் எல்லாமே படிப்படியாகவே ரெடியூஸ் ஆகும். இவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய் சேர்ந்த உணவுகள் வந்து நிறையவே கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து பேசிக்கான யோக பயிற்சிகள், அதாவது பிராணாயாமமாகட்டும் இல்லைன்னா வந்துட்டு மைண்ட்ஃபுல்னஸ் யோகாவாகட்டும், அவங்களுடைய அந்த ஆங்கர் மோடையும் அடுத்து வந்துட்டு அவங்களுடைய அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டியும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் வந்துட்டு மன அமைதியை கொடுக்கறதுக்கும், இந்த பிரெயின் வந்து அதிகமாக ஆக்டிவேட்டாக இல்லாமல் கண்ட்ரோல்டாகவும் நமக்கு வந்துட்டு மன அமைதியும் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரியான உணவுகளும் ப்ளஸ் வந்து நம்மளோட சரஸ் பிரம்மி மாதிரியான மெடிசின்ஸும் கொடுக்கலாம். இந்த மெடிசின் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மனதை வந்து கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக வச்சுக்கும். ஸோ வந்துட்டு இது இங்கே நமக்கு ஸ்ரீவர்மாவில் வந்துட்டு சிரப் பேசிஸ்லேயும் கிடைக்கிது, கேப்சூல் பேசிஸ்லேயும் கிடைக்கிது. குழந்தைங்களோடைய வெயிட்டு அண்ட் ஹைட்டு, அதே மாதிரி அவங்கள கம்ப்ளீட்டாக ஹெல்த் அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான தெரப்பி தேவை, எக்ஸ்டர்னல் தெரப்பிஸ் தேவையா, அவங்களுக்கு வந்து இங்கே வர்ம தடவல் சிகிச்சை முறைகளும் இருக்குது. வர்ம தடவல் அப்படின்னு சொல்லும்போது பாலவர்மம் மாதிரியான வர்ம தடவல் சிகிச்சைகளும் இருக்குது. அதே மாதிரி இன்டர்னல் மெடிசின்ஸும் இருக்குது. இதெல்லாம் கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த ஏடிஹெச்டி சிண்ட்ரோம் வந்து ரெடியூஸ் ஆகும். இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஏடிஹெச்டினா என்ன, அதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், நம்ம வந்து பேரண்டிங் எப்படி கரெக்டாக பண்ணணும், அதே மாதிரி ஸ்ரீவர்மாவில் என்ன மாதிரியான மெடிசின்ஸ் இருக்குது அதுக்கு அப்படின்றதையும் பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மார்ச் மாதம் 3ஆம் வாரம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 2 மணி வரை திருவள்ளூரிலும், 18ஆம் தேதி புதன்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை மதுரை மினி கேம்பிலும், 19ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை நாகர்கோவிலிலும், 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை திருநெல்வேலியிலும், 21ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மதுரையிலும், 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை திருச்சியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634. ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மேகலா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் மேரி கல்சா திருச்சி, டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் கிருத்திகா ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். Dr. Srivarma's Magic Care, his wellness
for her happiness.